வணக்கம். தலைமை பண்பு அதாவது லீடர்ஷிப்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? அதிகாரம், பவர், ஒரு பெரிய பதவி, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு அந்த ஐடியாவையே நம்ம கொஞ்சம் மாத்தி பார்க்க போறோம். அதிகாரம் அல்லது பதவியை தாண்டி உண்மையான தலைமை பண்புன்னா என்னன்னு இந்த விளக்கத்துல ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, அப்போ ஒரு உண்மையான சிறந்த தலைவர்னா யாரு? கையில அதிகாரம் வச்சிருக்கிறவரா இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவரா? இந்த மாதிரி நம்ம வழக்கமா யோசிக்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி நிஜமான லீடர்ஷிப்க்கு என்ன அர்த்தம்னு எப்பதாவது நிதானமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. அதாவது ஒரு உண்மையான தலைவன் அவனை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு பாரமா ஒரு சுமையா இருக்கவே மாட்டான். அவனோட இருப்பு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காது, மாறாக ரொம்ப இலகுவா ஒரு உத்வேகமா இருக்கும். சரி, இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தலைவனோட சுமை எப்படி கண்ணுக்கு தெரியாம இருக்க முடியும்? வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதோட தத்துவவாத அடிப்படைய முதல்ல ஆராய்வோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சீன தத்துவஞானி லவ் தாட்ஸை என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒரு லீடர் மக்களுக்கு முன்னாடி நின்னு வழி நடத்தினாலும் அவனோட இருப்பு அவங்களுக்கு ஒரு தடையாவோ இல்ல ஒரு பாரமாவோ இருக்கக்கூடாது. பணிவா வழி நடத்துறது தான் இதோட ஆழமான அர்த்தம். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான தலைமை பண்பை நீங்க திணிக்கவே முடியாது. அது மனப்பூர்வமா கொடுக்கப்படுற ஒரு மரியாதை. மக்கள் ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோடு அந்த தலைவனை கொண்டாடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வர்றதில்ல. அவன் தகுதியை சம்பாதிக்கிறான், ஆனா அதோட பெருமையும் ஒருபோதும் தனக்குன்னு எடுத்துக்க மாட்டான். சில சமயம் இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த ஆழமான தத்துவத்தை இயற்கை நமக்கு எவ்வளோ அழகா ஒரு உதாரணத்தோட சொல்லிக் கொடுக்குதுன்னு அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் தண்ணியோட பயணத்தை உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன். அது எங்கிருந்துலாம் வருது? உயரமான பனிமுடின மலைகள்ல இருந்து பிறக்குது. அப்புறம் பரபரப்பான நகரங்கள், அமைதியான கிராமங்கள் வழியா ஓடி வருது. சில நேரம் பெரிய சீற்றமான நதியா, சில நேரம் சின்ன அமைதியான ஓடையா. ஆனா ஒரு கேள்வி, இவ்வளவு டிஃபரண்டான இடங்கள்ல இருந்து வேற வேற உயரங்கள்ல இருந்து வர்ற இந்த தண்ணி எல்லாம் கடைசியா எங்க போய் சேருது? பதில் பெருங்கடல். ஆமாம், இமயமலையோட உச்சியிலிருந்து வர்ற நீரா இருந்தாலும் சரி, கடைசியில அது எல்லாவற்றையும் விட தாழ்வான இடத்துல இருக்கிற பெருங்கடல்ல தான் போய் கலக்குது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு மலையோட உயரத்தை அளக்கிறதுக்கே கடல் மட்டத்திலிருந்துன்னு தானே சொல்றோம். அந்த கடல் மட்டம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இது எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க. பெருங்கடல் எல்லாத்தையும் தாராளமா உள்ள ஏத்துக்குது, அரவணைச்சுக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது எல்லாத்தையும் விட தாழ்வா இருக்கு. தன்னோட பிரம்மாண்டத்தையோ மகத்துவத்தையோ அது யாருக்கும் காட்டிக்கிறதே இல்ல. அதோட சுமைய யார் மேலையும் சுமத்துறதும் இல்ல. இதுதான் பணிவான தலைமையோட உண்மையான சாரம். இயற்கையிலிருந்து நாம கத்துக்கிட்ட இந்த அற்புதமான பாடத்தை இப்போ மனித வரலாற்றுல நடந்த ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணத்தை பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். வாங்க, சேவையோட உச்சம்னா என்ன, பணிவோட ஆழம்னா என்னன்னு காட்டின ஒரு நிகழ்வை பார்க்கலாம். காட்சி வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு தருணம். இயேசு கிறிஸ்துவோட கடைசி ராத்திரி விருந்து. அங்க என்ன நடக்குது தெரியுமா? அவரோட நெருங்கிய சீடர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு பெரிய பதவி, நம்ம தலைவருக்கு பக்கத்துல யார் உட்கார்றது, இப்படி ஒவ்வொருத்தர் மனசுலயும் பதவி ஆசை தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட இந்த போட்டி பொறாமையெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த இயேசு வார்த்தையால இல்ல, ஒரு செயலால பாடம் சொல்லி கொடுக்கறார். அவர் எழுந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஒவ்வொரு சீடரோட காலையும் தன் கையால கழுவி தொடைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு செயல் இல்ல, இது தலைவர் தொண்டருங்கிற உறவையே தலைகீழா மாத்துன ஒரு புரட்சி. அப்புறம் அவங்கள பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம காதுல எதிரொலிக்குது. நான் ஏன் இதை செஞ்சேன்னு உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு காட்டின இதே அன்பையும் பணிவையும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டணும். அப்போதான் நீங்க என்ன சேர்ந்தவங்கன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கும். சரி, நம்ம பார்த்த இந்த ஆழமான பாடங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலாவை இப்ப பார்க்கலாம். இந்துக்களோட புனித நூலான விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வர்ற இந்த 3 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கேளுங்க. முதல் படி அமானி, அதாவது தனக்காக எந்த மரியாதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது. 2வது படி மானதோ, மத்தவங்களுக்கு மனசார தாராளமா மரியாதையை கொடுக்கறது. நீங்க இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போதே நீங்க இயல்பாகவே 3வது படியான மானியோ ஆகிடுவீங்க. அதாவது எல்லாராலையும் மதிக்கப்படுற உண்மையான ஒரு தலைவரா மாறிடுவீங்க. ஆனா இந்த தலைமை பண்பை அடையறதுல இருக்கிற மிகப்பெரிய சவாலே வெளியில இருந்து வர்றதில்ல. அது நமக்கு உள்ளேயே, நம்ம இதயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம். வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு தலைவனோட இதயத்துல இந்த 2 சக்திகளும் ஒரே நேரத்துல முழுமையா இருக்கவே முடியாது. ஒன்னு
நானுங்கிற அகங்காரம், அதாவது ஈகோ, அது எப்பவுமே சுயநலமா இருக்கும், மரியாதையை கேட்டு வாங்கும். இன்னொன்னு லட்சியப்பற்று, அது ஒரு உயர்ந்த கொள்கைக்காக இருக்கும், அது மரியாதையை கொடுக்கும். இந்த வட்டத்தை பாருங்க. இத உங்க இதயம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இதுல அகங்காரத்துக்கான இந்த ஊதா நிற பகுதி பெருசாக பெருசாக லட்சியத்துக்கான நீல நிற பகுதி தானாவே சுருங்கிடும். ஒருவேளை நீங்க லட்சியத்துக்கு அதிக இடம் கொடுத்தா அகங்காரம் சின்னதாகிடும். ரெண்டும் ஒரே நேரத்துல முழு இடத்தையும் எடுத்துக்கவே முடியாது. இந்த மேற்கோள் இந்த உண்மையை ரொம்ப தெளிவா சொல்லுது. அகங்காரம் இருக்கிற இடத்துல லட்சியப்பற்று இருக்காது, லட்சியப்பற்று இருக்கிற இடத்துல அகங்காரம் இருக்காது. இது ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி. நம்ம இதயங்கிற சிம்மாசனத்துல ஒன்னு அகங்காரம் உட்காரலாம், இல்லன்னா லட்சியம் உட்காரலாம். ரெண்டும் சேர்ந்து உட்கார முடியாது. ஆக கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த உரையை நான் முடிக்கிறேன். உங்க இதயங்கிற இந்த வட்டத்துல நீங்க எந்த பகுதியை வளர்க்க போறீங்க? நாங்கிற அகங்காரத்தையா இல்ல உங்க லட்சியத்தையா? இந்த தேர்வுல இருந்து தான் உண்மையான தலைமை பயணம் தொடங்குது. யோசிச்சு பாருங்க.